இது என்னம்மா தலைபுறா பேன் ஈரமா இருக்கு, இழுக்கவே மாட்டியா நீ? எங்கடி இருக்க நேரம் இருக்கு எனக்கு. சரி இரு, நான் பார்த்து எடுத்து தரேன். என்னம்மா டை அடிக்கிற? ஓ முடி இம்பிட்டு கருப்பா இருக்கு. ஒரு டை வாங்கி போட்டேன், அது கிணத்துல போட்டு குழப்பி குழப்பி தலையில தடவி காய வச்சுட்டு அப்புறம் குளிக்கணும். அண்ணே ஒரு டை வாங்கி கொடுத்தேன், சாம்பு மாதிரியே இருந்துச்சு, தலையில தேய்ச்சி குளிச்சா போதுமாம்ல. அதை தண்டி போட்டேன், நல்லா இருக்கு கிடையாது. இப்போ அதையே நீ வாங்கி போடு, நல்லாத்தே இருக்கும் மண்டை. தலையை சீவி கொண்டையை போடுமா, இப்படி பரட்ட மண்டை மாதிரியே விரிச்சு போட்டு இருக்காம நல்லாவா இருக்கு? அது எங்கடி கொண்டை விட்டாலும் நிற்க மாட்டேங்குது. அதை நானும் போட்டு போட்டு பார்த்தேன், அவன் விழுந்துச்சு, போனால் போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். பேசாமல் மொட்டையை போட்டுரு. என்னைய மொட்டை அடிக்கிறதுலேயே இருங்க நீயும் உங்கள் அண்ணனும். சும்மா சொன்னேம்மா, நேரம் உட்காருமா, தலை இப்படி இப்படி ஆட்டாத, பிடிக்கிற பேன்னு ஓடி போயிடுது. அத்தை அத்தை, இன்னைக்கு வார சந்தை போமா அத்தை, காய் வாங்கணும், காய் எதுவுமே இல்லை. ஏண்டி காய் வாங்கி நீ எங்கே சமைக்கிற? பூரா அழுகி அழுகி வீணாத்தே குப்பைக்கு போகுது. ஆமாம் அப்படி சொல்லு. காயப்பெல்லாம் அழுகி அழுகி குப்பையில் போகிறேன், சமைக்காமத்தே இருக்கேன், எல்லாரும் பட்டினியாக தானே கிடக்குறீங்க. இதில் ஒன்றும் குறைச்சல்ல, எது சொன்ன